திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை அன்போடு வாழ்த்தி வான்வழி வேத வகுப்புக்கு வரவேற்கிறேன். ராஜ்யத்தின் மக்களாக, ராஜ்யத்தின் குடும்பமாக நாம் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்குள் இருக்க வேண்டிய ஆவியின் கனி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமானது, ஆனால் அநேகவற்றை உள்ளடக்கியது நற்குணம். நம்முடைய குடும்பத்தின் அடையாளத்தை என்னன்னு பேசுவாங்க? நல்ல குடும்பம், அருமையான குடும்பம், மோசமான குடும்பம், சண்டைக்கார குடும்பம், அவங்கள பற்றி என்ன சொல்கிறது? அந்த குடும்பம் இருக்கா இல்லையானே தெரியாது. இப்படி பல விஷயங்களை நம் குடும்பத்தை பற்றி மக்கள் மனதிலையும் வச்சுருப்பாங்க, பேசவும் செய்வாங்க. இந்த நற்குணம் என்பது ஆவியின் கனியில் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். நற்குணம் ஒரு குடும்ப தலைவனுக்கு, அந்த குடும்பத்தின் தாய்க்கு ரொம்ப அவசியம் தேவை. அவர்கள் நற்குணமுள்ளவர்களாக இருந்தால் அந்த மொத்த குடும்பமும் அந்த நற்குணத்தில் வளரும். அது எப்படின்னா, ஒரு ஃபெர்டைல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சத்தான வளமிக்க ஒரு மண் அப்படின்னா அதில் விதைகள் விழுந்து நல்ல விளைச்சலை அது கொடுக்கும். ஒரு குடும்பமானது நற்குணம் என்கிற வளம் நிறைந்த ஒரு மண் போல இருக்குமானால் அதில் இருக்கும் ஒவ்வொருவருமே பல நல்ல கனிகளை கொடுக்கும் விருட்சங்களாக வளர முடியும். இன்றைக்கு நம்முடைய குடும்பமானது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் குடும்பமாக இருக்கிறபடியால், நாம் தேவ குடும்பத்துக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. சில நேரங்களில் பிள்ளைங்களை யாராவது தாத்தா பாட்டி வீட்டுக்கோ, நண்பரோட வீட்டுக்கோ, உறவுக்காரங்க வீட்டுக்கோ அனுப்புவோம். அனுப்பும்போது நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புவோம். அவர் இப்படிப்பட்டவர், அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார், அவர் காவல்துறையில் இருக்கிறாரு, அந்த மாமா மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கார், அவங்க வீட்டில் இங்கே இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அங்கே நீ ரொம்ப சரியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்வாங்க. தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே நாம் அனுமதிக்கப்பட்டு அதற்குள்ளே தேவன் நம்மளை வச்சு வாழ வச்சிட்ருக்காரு. அந்த குடும்பத்துக்குள்ளே நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் மலை பிரசங்கத்தில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நற்குணம் அது என்ன? பூரண சர்க்குணம் நிறைந்தது. இது நம்முடைய ஒரு அர்த்தம், பொதுவான அர்த்தம். இந்த நற்குணம் என்பதற்கு கலாத்தியர் 5 பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் அகதாஸ் அப்படின்ற ஒரு சொல் பயன்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு விளக்கம் நீதியான பண்புகள். ஒரு நீதி நிறைந்த பண்பு நிறைந்த ஒரு மனிதனாக அவன் இருக்கணும். ஒரு ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது தான் அடிப்படையாக இருக்கணும் நற்குணம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். நற்குணத்தில் நிறைந்தவர்களும். இன்றைய தலைமுறையை, நாம் வாழும் நம்முடைய குடும்பம் சந்ததியை நாம் பார்க்கும்போது நற்குணம் என்பதை மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்குள்ளே வளர்க்கவும் போராட வேண்டிய ஒரு உலக சூழலில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தோட தாக்கம், பாதிப்பு என்பது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு distracts the children's growth or every human growth in a good way.
நல்ல வழியிலே வளருவதற்கு தடை செய்வதற்கான சூழல், பாதிப்பு நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஆக நாம் இதை இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நற்குணம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு மனிதனை திருமணத்துக்காக தேடும்போதோ, ஒரு மனுஷியை, ஒரு பிள்ளையை தேடும்போதோ, வேலைக்கு ஒரு நபரை தேடும்போதோ, நற்குணம் என்பதை வைத்து தேட முடியாது அப்படின்னு சமுதாயத்தில் பேசிக்கிறாங்க. நல்ல குணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்கப்பா தேட முடியுது? ஏதோ பரவாயில்லன்ற மாதிரி தான் பார்க்கணும். நல்ல குணமுள்ளவர்களாக இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், பார்க்கறது கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம். வேலை செய்யக்கூடியவங்களா வேலைக்காரங்க போதும். அவன் வேலை செய்வானா, அவன் நல்லவனா கெட்டவனா, அதை எப்படி பார்க்க முடியும் நம்ம? அப்படி இன்னைக்கு எங்க தேடுறது? நம்ம நல்லவர்கள் குறைந்து போன ஒரு காலத்தில் இருப்பதாக நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். பேசுபவர்களாகிய நாமும் அதுக்கு பொறுப்பாளி என்பதை இன்றைக்கு உணர வேண்டும். காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நற்குணம் நிறைந்தவர்களாக இருக்கணும்ன்றதுக்கு ஒரு வேலை அங்கே ஞாபகப்படுத்துறார். இந்த வேலை இருக்கு நமக்கு, இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நீங்கள் நற்குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன வேலை தெரியுங்களா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு வாழ வேண்டும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கணும். அப்படியானால் ஒருவர் இன்னொருவருக்கு புத்தி சொல்ல வேண்டுமானால் அந்த நபர் அதற்கான தகுதியுடையவராக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது இல்லையா? குறிப்பாக ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு கொர்நேலியு மாதிரி அந்த மனிதன் தெய்வ பக்தி உள்ளவனும், நல்ல மனிதனும், தான தர்மம் பண்ணுகிற மனிதனும், விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுமாக இருந்திருக்கிறாரே. தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவர்களை அப்படியே நடத்தி கொண்டு போயிருக்கிறாரே. இதிலே தோல்வியுற்ற தகப்பன்மார்களாகத்தான் அநேகராகிய நாம் தெரிகிறோம். ஒருவேளை நாம் சரியாக இருக்கிறோம், நம் குடும்பம் சரியில்லை, அல்லது மனைவி சரியில்லை, அல்லது பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு நாம ஒரு பக்கம் உண்மையை, நியாயத்தை சொல்றதா இருந்தாலும், அதுவே நிஜமாக இருந்தாலும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை முற்றிலும் நாம் தவிர்க்க முடியாது. அங்கிருந்து நம்ம எங்கேயும் விலகி ஓடிடவே முடியாது. செவியுங்கள், முயற்சி செய்யுங்கள், புத்தி சொல்லுங்கள், அதற்கு முன்பு உங்களை நற்குணம் உள்ளவர்களாக உருவாக்கி கொள்ளுங்கள். இதை தான் தேவன் நமக்கு இன்னைக்கு நினைப்பூட்டுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். விளங்கும்னா தெரியும், அதில் தான் தெரியும். ஆவியின் கனி எதில் தெரியும்? ஒருத்தரோட நல்ல குணாதிசயங்கள்ல தெரியும். அவர்கள் நீதியாக நடக்கிறதுல தெரியும். அவர்கள் எதிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே தெரியும் அப்படின்றார். இன்றைக்கு நாம் இதை குறித்து சிந்திக்கணும். இதை நாம் பெரிதாக இப்பெல்லாம் பேசுறதில்ல. ஏன்னா நம்முடைய நோக்கங்கள் இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ளே பரவி இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்களாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் நினைக்கிறோம், ஆனால் நீர்த்து போகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, வேத வகுப்புக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது, அந்த நேரம் நமக்குள்ளே ஒரு அனல் மூட்டப்படுகிறது. ஆனால் சில மணி நேரங்களுக்குள்ளே அது குளிர்ந்து தணிந்து விடுகிறது. நாம் இந்த உலகத்தோட தாக்கத்தினாலே, நான் இதை சொல்றதுனால இதை கொஞ்சம் சீரியஸாக கவனிங்கன்றது தான். நாம் நம்மை வேறு பிரித்தவர்களாக, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நினைத்து கவனத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பார்க்குறோமா இல்லையா? அவங்களுக்கு அந்த ஞானஸ்நானம் அவர்கள் பெறதுக்கு முன்னாலேயே ஒரு ஆலோசனையை பேதுரு சொன்னார். அது ஆவியானவருடைய வார்த்தை. அது கோணலும் மாறுபாடமான இந்த சந்ததியினின்று உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். அது அந்த ஞானஸ்நானத்துக்கு முன்னால ஒரு ஈவென்ட் மாதிரி, அந்த ஒரே ஒரு செயல்பாடு அன்னைக்கு மட்டும் செய்யறதாக அல்ல. வாழ்நாள் முழுவதும் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்னாலே கோணலும் மாறுபாடான ஒரு சந்ததி நடுவில் என்றால், இன்றைக்கு பலவிதமான கோணல்கள், பலவிதமான மாறுபாடு உள்ள இந்த சமுதாயத்துக்கு நடுவிலே நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நற்குணத்திலே வளர வேண்டியது அவசியம்.
மத்தேயு 19ஆம் அதிகாரம். அப்பொழுது ஒருவர் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆண்டவரிடம் வந்து நல்ல போதகரே அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு, என்னை நல்லவன் என்று நீ ஏன் சொல்லுகிறாய் அப்படின்றார். இப்போ இதில் நாமோ ஆண்டவர் நல்லவர் இல்லையோ அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது. அவர் நல்லவர். ஆனால் இந்த இடத்துல அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, தேவன் ஒருவரே நல்லவர், பரிபூர்ணமான நல்லவர் அப்படின்னு சொல்றார். நம்ம என்ன ஒரு முன்மாதிரி இங்கே கற்றுக்கொள்ளலாம்? நான் நல்லவன் என்று நானே தற்பெருமை கொள்வதோ, பிறரை நல்லவர்கள் என்று சொல்வதின் அந்த புகழ்ச்சியை விரும்புவதோ அவசியமல்ல, கூடாது. இந்த பூமியிலே நல்லவன் என்று ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. தேவனுடைய கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு அந்த பூரண நல்லவனாக நாம் இல்லை. நல்லவனாக இருக்க முயற்சிக்கிறோம், நல்ல குணமுள்ளவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு. ஒரு மனுஷனை பார்த்து கூட அவன் நல்லவன் என்று வேதம் சொல்லி இருக்குதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பர்னபா என்கிற ஒரு மனிதன், அவனுடைய நல்ல செய்கை அங்கே பாராட்டப்படுகிறது. அவன் நல்ல செய்கைகளை, கிரியைகளை மனுஷருக்கு முன்பாக செய்து கொண்டிருந்தபடியால் அவனை மற்ற ஜனங்களுடைய பார்வையிலே தனித்து பாராட்டும்படியாக நல்லவன் என்று சொல்லப்பட்டது. அப்போ மனிதரை நாம் அவர் நல்லவர்ப்பா, நல்ல மனுஷி, இவங்க நல்ல அம்மா, அவங்க நல்ல தம்பி அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் பாவம்லாம் கிடையாது. ஆனால் நான் என்னை நல்லவன் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சுய புகழ்ச்சியை தேடிக்கொண்டிருப்பதும், அடுத்தது என்னை நல்லவன் என்று சொல்வதற்காக மாயம் பண்ணுவதும், அப்படிலாம் நல்லவன் இல்லை. நம்முடைய செயல்பாடுகளில் ஒன்றை சுட்டிக்காட்டுவதற்காக நம்மை நல்லவன் சொல்லலாம். அதை நாம் தாழ்மையோடு கூட ஜீரணம் செய்துவிட வேண்டும். நாம் நல்ல குணமுள்ளவர்களாக, நற்குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இருக்கணும். இந்த நற்குணம் என்பது ஒருவருக்குள்ள இருக்கும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, பல வகையிலே தெரியும். அதில் ஒரு வகை என்ன? நன்மை செய்வதன் வழியாக தெரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நற்குணம் உள்ளவர்கள் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களால் தீமை செய்ய முடியாது. தீமை செய்ய அவர்களுக்கு மனமே வராது. அவர்கள் தீமை செய்வதை தவிர்த்து எப்பொழுதுமே நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நற்குணம் உள்ளவர்கள். ஒரு குடும்பம் நற்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள எவைகளால் நம்ம எல்லாருக்குமான ஒரு ஒற்றுமை இருக்க முடியும்? பணம் அப்படின்னா ஒருத்தருக்கிட்டையும் பணம் வேறுபடும். கல்வி ஒருத்தருக்கிட்டையும் வேறுபடும். அழகு ஒருத்தருக்கிட்டையும் வேறுபடும். ஒரு குடும்பத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதிகாரம், அழகு, இவைகள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆனால் நற்குணம் இருக்குமானால், ஒவ்வொருவரும் நற்குணமாக இருக்க வேண்டுமானால் அதுக்கு சாத்தியம் உண்டு. அந்த ஒரு ஒருமைப்பாடு நம்முடைய குடும்பத்துக்கான அடையாளமாக இருக்க வேண்டும். இதை தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம். பரவாயில்ல, அதுதான் நம்முடைய சுபாவம், இயற்கை, அப்படியே தான் இருப்போம். ஆனால் நற்குணத்திலே அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே நல்ல குணம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல், அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கண்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள இருக்கிற கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் நற்குணமுள்ளவர்களாக இருப்பார்களானால்
அவர்கள் இந்த மாதிரி அநேக ஜனங்களை ஆதாயம் பண்ணும்படியான அவர்கள் ஆத்துமாவை பற்றிய அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. எப்படி நன்மை செய்வது, அது தான தர்மம் பண்ணுறது, ஒரு நல்ல உபசரிப்பு, வீட்டுக்கு வந்தால் அவர்களை அழைத்து ஆகாரம் கொடுப்பது, அவர்களை உபசரிப்பது, இதெல்லாம் பண்ணுறது ஒரு நல்ல குடும்பம், நல்ல குணமுள்ள குடும்பம். அதுபோல ஆத்துமாக்களை தேடி அவர்களை ஆண்டவரண்டை கொண்டு வருகிற ஒரு ஆவல் நற்குணமுள்ள ஒரு குடும்ப தலைவனுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிக்கும் இருக்கும். அவங்க அந்த வேலையை செய்வாங்க, அதுக்கான ஒரு பிரயாசத்தை எடுப்பாங்க. நம்ம மத்தியில் கூட அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நற்குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதனால் ஆண்டவருக்கென்று ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற, அதுக்கான நன்மை செய்து ஆதாயம் பண்ணுகிற ஒரு செயல்பாடு நம்மிடத்தில், நற்கிரியை நம்மிடத்தில் இருக்கிறதா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதில் கண்காணியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் அங்கே வருகிறது. 2ஆம் வசனத்தில் அந்நியரை உபசரிக்கிறவனும், ஒரு தாட் அது உள்ள இருக்கு, அந்நியரை உபசரிக்கிறவனும். அப்போ ஒரு கண்காணியாக இருக்கிற ஒரு நபர் நற்குணம் உள்ளவராக, நல்ல சாட்சி உள்ளவராக, அவருக்கு ஏறக்குறைய 18 வகையான தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, அந்த குடும்பமானது அந்நியரை உபசரிக்கிற குடும்பமாக இருக்கும். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கிட்ட அந்த வீட்டுக்கு போனால் அவர்கள் ஆகாரம் கொடுப்பார்கள், அவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள், அவர்கள் நன்மை செய்வார்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு இருந்த அடையாளம். இன்னைக்கு எப்படி இருக்கு? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், பிள்ளைகள் வளர்ந்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விதவை இவ்வளவு செய்ததான சாட்சி, அப்படின்னா அவங்க செய்யணும், இவ்வளவும் அவங்க செஞ்சுட்டு இருக்கணும். ஒரு விதவை இவ்வளவு செய்யணுமா? இவ்வளவு நல்லது செய்யணுமா? யார் செய்வா? நற்குணமுள்ள ஒரு விதவையானால் அவர்கள் இதை செய்வார்கள். பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்கள் கவனமாக இருப்பாங்க, அந்நியரை உபசரிப்பதிலே ஆவலாக இருப்பாங்க, கர்த்தருக்கு பயன்படுவதிலே, ஊழியத்திலே பயன்படுவதிலே தங்களை அர்ப்பணித்திருப்பாங்க. தாய்மார்கள் எப்படி இருக்கும்? எப்படி வளரணும்? பெண் பிள்ளைகள் எப்படி வளர்றீங்க? நற்குணத்தில் வளருகிறீர்களா? பிலமோன் பவுல் எழுதின நிருபம் 2ஆம் வசனம், பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. 7ஆம் வசனம், சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். 22வது வசனம், மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். எவ்வளவு எவ்வளவு உரிமையோட அந்த நபரோட நற்குணத்தின் மேலே நம்பிக்கை வைத்தவராக, அவர் நற்கிரியைகளை செய்வதிலே எவ்வளவு சாட்சியும் புகழும் பெற்றிருக்கிறார் என்பதை இந்த ஒற்றை கடிதத்துக்குள் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. ஆக நற்குணமுள்ள ஒரு மனிதனால் ஒரு சுகந்த வாசனை வீசப்படுவது போல அந்த நற்கிரியையானது மகிமைப்படும். அது தேவநாமத்துக்கு மகிமையாக இருக்கும். நற்குணம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மிக அவசியம். அது ஒரு நீதியான பண்பு. அது எப்படி வந்திருக்கும்? தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிவதனாலே, அந்த கீழ்ப்படிவதின் இருதயத்தினாலே வருவதுதான் அடிப்படை. அதுதான் 3 யோவான் 5 முதல் சில வசனங்கள். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன்வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். உன் அன்பை குறித்து சபை சாட்சி சொல்லுகிறது. பாருங்க, அந்த காயு என்கிற ஒரு மனிதன் நற்குணமுள்ள மனிதன். சபையிலே பலருக்கு உதவியாக இருப்பான், அநேகருக்கு உதவியாக இருப்பான்.
ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதர சகோதரியாக நாம் இருப்போமானால் அநேகருக்கு உதவியாக பிரயோஜனமாக இருப்பார்கள், நல்லது செய்வார்கள். இந்த சாட்சி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம். இது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நற்குணம் ஒரு வளமான மண்ணில் வளரும் ஒரு செடி போல, ஒரு நல்ல கனிதரும் செடி போல, ஒரு பூந்தோட்டம் போல வளருகிறதா? இன்றைக்கு நாம் அதை ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சரி, இதை மாதிரி வளராமல் இருக்கிறதுக்கு என்னதான் ஒரு காரணம் இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தானே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய விஷயங்கள்ல நாம் தடம் புரண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆவலை எதன்மேல் வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க, மேலானவைகளை நாடுங்கள்னு வசனம் சொல்லுதில்லை. அப்ப கீழானவைகளின் மேலே ஒரு நாட்டம் இருக்குமானால் ஏதோ ஒன்று விட்டுட்டு தான் அங்கே போகணும். எதை விட்டுருமோ அந்த மேலானதை விட்டுட்டு தான் அங்கே போயிருப்போம். நம்முடைய முன்னுரிமைகள், நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் சீப்பான உலக காரியங்கள் மேலே இருக்கிறதா? நற்குணமுள்ளவர்களாக ஒருவர் ஏன் வளர முடியலன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸை, அவங்களோட முன்னுரிமையை அற்பமான உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரியவைகளின் மேலே கவனம் வச்சிடறாங்க. அதுல தீவிரமா ஓடிட்டே இருக்காங்க. படிப்பு படிப்புன்னு ஒருத்தர் ஓடிட்டே இருப்பார், வேலை வேலைன்னு ஒருத்தர் ஓடிட்டே இருப்பார், உடல் அழகு என்று ஒருத்தவங்க ஓடிட்டே இருப்பாங்க, உடலின் ஆரோக்கியம் என்று மட்டுமே ஒருத்தர் ஓடிட்டே இருப்பாங்க, பணம் சம்பாதிப்பதிலே ஒருவர் ஓடிட்டே இருப்பாங்க, வியாபாரம் என்று சொல்லி ஒருத்தர் ஓடிட்டே இருப்பாங்க, உலகத்தின் சொத்து பத்துகளை வாங்குவதற்காக ஓடிக்கொண்டிருப்பாங்க, களியாட்டங்களின் பின்னாலேயே ஒருவர் அதாவது அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பெரிய நோக்கமா இருக்கும், அதுதான் வாழ்க்கையில முன்னுரிமையாக இருக்கும். அற்பமான முன்னுரிமைகள் நாம் நற்குணமுள்ளவர்களாக வளருவதற்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்கும். வாழ்க்கையில இதெல்லாம் ஆசைப்பட்டு இதெல்லாம் அனுபவிக்காம அப்புறம் என்னதான் பண்ண போறோம்? அது ஒரு சாதாரணமான மனநிலை, அது ஒரு கீழான மனநிலை. தேவனுக்கு பிரியமாக அவர் பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நானும் நற்குணவாதியா இருக்க வேண்டும், நற்குணமுள்ளவளா இருக்க வேண்டும். அப்படி நினைத்து வாழ்வதற்காகத்தானே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தை போல, உலகத்தில் வாழ்வதை போல வாழ்வதற்கு நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவனாகவும் இருக்கணும், பரலோகத்துக்கும் போய் சேரணும். ஆனா இந்த உலகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்திலே இருக்கிறீங்க, இந்த உலகத்தை அனுபவியாதவரை போல வாழுங்கள். இல்லை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருக்கு, தகுதியா இருக்கான்னு பார்த்து அனுபவிங்க. அது தேவ பக்திக்குரியதா இருக்குமா என்று பார்த்து அனுபவிங்க என்றார். அப்படி இல்லாம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நற்குணத்திலே வளர்வதற்கு பதிலாக இப்படிப்பட்டவைகளின் பின்னாலே போயிடுவோம், கரைந்து நீர்த்து விடுவோம். ஒரு நற்குணமுள்ள குடும்பமானது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் குடும்பமாக இருக்கும், அந்நியரை உபசரிக்கும் குடும்பமாக இருக்கும், ஏழை எளிய திக்கற்ற மக்களுக்கு தர்மம் செய்யும் குடும்பமாக இருக்கும். அவர்கள் தங்களால் ஆன மட்டும் நல்லது மட்டுமே பேசுவார்கள், நல்லது மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோமா? அதுக்கு அடிப்படை என்ன? நற்குணம். சரி, இப்போ அதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டோம். இனிமேல் நம்மளை சீர் செய்து கொண்டு சரியா நம்ம வளரலாம் அப்படின்னு நினைச்சோம்னா எந்த புள்ளியில் அதை தொடங்கலாம்? ஒன்றும் இல்லை, மத்தேயு 6:33 தான். நம்முடைய அந்த நோக்கத்திலிருந்து தான் நாம் அதை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அங்கே தானே இருக்கோம், அங்கே தானே வந்திருக்கோம், அது உள்ளதானே கடவுள் நம்மளை இப்போ கிருபையா வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை முதல்ல வைக்கணும். கடவுளுடைய கற்பனையாகிய நீதியை செய்யத்தக்கதாக முன்னுரிமையை அதற்கு கொடுக்கணும். இவ்வளவுதான். இங்கிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை பாதையானது சீராக செல்லும். நற்குணத்திலே நாம் வளருவோம். கலாத்தியர் 6:4 முதல், அவனவன் தன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நன்மை செய்வதற்கான ஒரு விசேஷமான திசையை ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர்கள் இந்த சந்ததிக்கும் இனிவரும் சந்ததிக்குமான ஊழியத்தை செய்கிறார்களே, அதனாலே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், நான் ஒரு பட்டியல் சொன்னேன்ல, கல்வி, பணம், சொத்து, சம்பத்து, அழகு, களியாட்டம், இவைகளின் பின்னாலேயே தேடிக்கொண்டு அதை விதைத்து அதை அறுவடை செய்யும்படியாகவே முன்னுரிமை கொடுத்து கொண்டே போவோமானால் நாம் அழிவை அறுப்பதாக பார்க்கிறோமே. மாம்ச சிந்தை மரணம். அந்த நற்குணம் என்பதில் வளரவே முடியாமல் போயிடும். நம்முடைய நோக்கம் இப்படி இருக்குமானால், பூமிக்குரியவர்கள் மேலே இருக்குமானால், அழிந்து போவற்றின் மேலே இருக்குமானால், மேலானவற்றின் மேலே நம்முடைய மனதை வைக்க வேண்டுமே. நன்மை செய்ய வேண்டும். 9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நற்குணம் என்பது நன்மை செய்வதிலே விளங்க வேண்டும். தொடர்ந்து தியானிப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நற்குணம் அரிதான வார்த்தையாக, அரிதான ஒன்றாக, அதிகம் தேட வேண்டியதாக இருக்கிறதப்பா. இதற்கு நாங்களும் பொறுப்பாளிகள். நாங்கள் நற்குணத்தின் மேலே கவனம் வைக்காமல் உலக வாழ்க்கையின் மேலே, சுகபோகத்தின் மேலே, இன்பங்களின் மேலே, மாம்சத்தை பேணுவதின் மேலே எங்கள் ஆவலை வைக்கிறோம். அதையே தேடுவதற்கு ஓடுகிறோம். எங்களை மன்னின் தகப்பனே. இதோ நாங்கள் சீர்பட, ஸ்திரப்பட, பலப்பட, எங்களை உம்மில் நிலைநிறுத்த தாழ்த்துகிறோம். நற்குணமுள்ளவர்களாக நாங்கள், எங்கள் குடும்பம், எங்கள் சந்ததி இருக்க எங்களை நீர் ஆட்கொள்ளும் தகப்பனே. பிசாசின் தந்திரங்களுக்கு விடுவியும். எங்களுடைய நோக்கமானது உமக்கு பிரியமா இருக்கட்டும். அப்படி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?